வணக்கம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காலை 40 கிலோமீட்டர் தொலைவில் சென்னையிலிருந்து தென்கிழக்கு 40 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரி மற்றும் கடலூரிலிருந்து 130-150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு நீண்ட நேரமாக நகராமல் போக்கு காட்டி வந்த தாழ்வு மண்டலம் தற்போது சென்னையை நோக்கி நகர தொடங்கியிருக்கிறது. காலையிலேயே 3 கிலோமீட்டர் வேகத்தில், மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் மிக மெதுவாக நகர்ந்து வந்த தாழ்வு மண்டலம் தற்போது அது சென்னையை கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கிறது, கரைப்பகுதி தொடக்கூடிய நிலையை நோக்கி வந்திருக்கிறது என்றுதான் அண்மை தகவலாக இருக்கின்றது. அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் தாழ்வு மண்டலம் மையம் கொண்டு கரை நோக்கி நகர்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த நடைமுறைகள் இன்று இரவு நாளை அதிகாலைக்குள்ளாக அது கரையை தொட்டுவிடும் என்று ஏற்கனவே கணிக்கப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் அதில் ஏதேனும் வேறு மாற்றம் ஏற்படுமா என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தொடக்கத்திலிருந்தே இந்த புயல் உருவானதிலிருந்து அவ்வப்போது பல மாற்றங்களையும் கணிக்க முடியாத அளவுக்கான நிகழ்வுகளையும் இது கொடுத்து கொண்டே வருகின்றது. புயலாக கரை கிடக்கும் என்றார்கள், புயலாக கரை கிடக்காமல் தாழ்வு மண்டலமாக, ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக கரையை நோக்கி நகர்ந்து வந்தது. அதுக்கு பிறகு தாழ்வு மண்டலமாக இன்று காலை வலுவிழந்து தாழ்வு பகுதியாக அது கரையை தொடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வட தமிழகம், தெற்கு ஆந்திராவை நோக்கி அது கரையை நெருங்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதிலும் தற்போது மாற்றம் ஏற்பட்டு புதுவை மற்றும் புதுச்சேரி, மாமல்லபுரம் இடையே கரையை நெருங்கி அது கரையை கடக்கும் என்று, தாழ்வு பகுதியாக கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீண்ட நேரமாக அது நகராமல் அப்படி இருந்தால் என்ன ஏற்படும் என்றால், மழையின் தாக்கம் என்பது குறையாமல் பரவலாக ஒரே சராசரியாக மழை பொழிவு என்பது இருக்கும். ஏற்கனவே நேற்று காலை முதலே KTCC என்று சொல்லப்படக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இன்று திருவள்ளூர் மற்றும் சென்னைக்கு ரெட் அலர்ட், அதீத கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலையும் மழையின் தாக்கம் அப்படியே தொடரும் என்றும், நாளை காலை அது கரையை தொடும் போது இன்னும் மழையின் தாக்கம் இருக்கும். நாளை மாலை வரை இந்த மழையின் தாக்கம் இருந்து அதற்கு பிறகுதான் படிப்படியாக குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான சூழ்நிலையில் இன்று மாலை எப்படி இருக்கும், இன்று மாலை மழையின் தாக்கம் எப்படி இருக்கும் என்றால், இன்று மாலை KTCC என்று சொல்லப்படக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று மாலை வரை மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த 4 மாவட்டங்கள், நான் கூறிய அந்த 4 மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை இருக்கும் என்றும், இந்த 4 மாவட்டங்களில் இன்று மாலை வரை அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூட சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரம் இதுவாக தான் இருக்கின்றது. ரெட் அலர்ட் விடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏற்கனவே நேற்றைய தினத்தில் அறிவிக்கப்பட்டது. இன்று சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மதியம் வரை ரெட் அலர்ட் என்று, அது தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட ஒரு சூழல் காணப்படுகிறது. கனமழை, அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக என்று சொல்லப்படும் போதே அது ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்பு, அதுக்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை, நாளை காலை, நாளை மதியம் வரையில் 4 மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை இருக்கும். அதற்கு பிறகு படிப்படியாக குறைந்து 4, 5, 6 ஆகிய நாட்களில் தென் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் மழை பொழிவு பரவலாக இருக்கும். 7ஆம் தேதி வரை இதன் தாக்கம் இருக்கும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்பது சென்னை நெருங்கி இருக்கிறது. சென்னை, புதுச்சேரி 25 கிலோமீட்டர் தூரத்தில் தாழ்வு மண்டலம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நெருங்கி இருக்கிறது. இன்னும் கரையை தொட ஒரு புயலை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது கடல் இருக்கும் வரைதான் அதற்கு சக்தி, அதாவது பவர் இருக்கும். அதற்கு பிறகு கரையை தொட்டு விட்டது என்றால் அது படிப்படியாக அது வலுவிழக்க தொடங்கும். அந்த வகையில் 25 கிலோமீட்டர் என்றால் அது கிட்டத்தட்ட அது கரையை தொட்டு விட்டது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் 25 கிலோமீட்டருடைய இருக்கும்போது மையப்பகுதி தான் 25 கிலோமீட்டர், அதன் சுற்று அளவு என்பது கரையை தொட்டு விட்டது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் நேரம் செலுத்தல ஒரு 20-15 கிலோமீட்டர் எல்லாம் நெருங்கி வரும்போது அது கரையை முழுமையாக தொடக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போது மழையின் தாக்கம் இருக்கும். மழை தாக்கம் அதே போன்று மேகமூட்டமும் அதிகமாக இருக்கும். இது நாளை காலை வரை இதன் தாக்கம் தொடரும். மதியம் நாளை இரவுக்குள்ளாக படிப்படியாக மழை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது இன்று மாலை, நாளை காலை, நாளை மதியம் வரை 4 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது.